சூரியனின் வரலாறு சிருஷ்டி, திதி, சங்காரம், படைத்தல், காத்தல், அழித்தல் என்னும் முத்தொழிலுக்கும் அதிபதியாம் பூண்டவர்கள் பிரம்மா, சிவன், விஷ்ணு எனும் மும்மூர்த்திகள். இவர்களில் சிருஷ்டிகர்த்தாவான பிரம்மா 14 லோகங்களையும் படைத்து அவற்றில் எண்ணற்ற ஜீவராசிகளை உண்டாக்கினார். அநேக ஜீவன்களை படைக்கும் பணியை மேற்கொண்ட பிரம்மா தமக்கு உதவிகரமாக இருப்பதற்காக சுயம்பு, மனு, தட்ச பிரபஜோதி, நாரதர், சப்த ரிஷிகள், அஷ்டவசுக்கள் ஆகியோரை படைத்துக் கொண்டார். மரிஷி, புலஸ்தியர், அத்திரி, பிருகு, ஆங்கிரசு, புலகர், வசிஷ்டர் ஆகியோர் சப்த ரிஷிகளாவர். இந்த 7 முனிவர்களிலும் முதலாமானவர் மரிஷி மகரிஷியின் புத்திரர் தான் காசிபர். காசிப முனிவருக்கு 13 பத்தினிகள். அந்த 13 பேரில் மூத்த தாரமாக அமைந்தவள் தட்ச பிரபஜாதிபதியின் மகளான அதிதி. இந்த அதிதிக்கும் காசிப முனிவருக்கும் ஜனித்த 2வது சிசுதான் சூரியன். தலைப்பிள்ளையாக தோன்றியவர் வாமனன். வாமனன் சந்நியாச தர்மத்தை மேற்கொண்டு உலக வாழ்க்கையை துறந்து சென்று விட்டதால் ராஜ்ய பரிபாலன பொறுப்பு சூரியனுக்கு வந்தது. ஜம்புத்வி பகுதிக்கு அரசனாக முடிசூடிக் கொண்ட சூரியன் சூத்திரிய தர்மத்தை கடைபிடித்து காத்து வந்தார். இந்த சூரியனுக்கு பின் வந்த வம்சாவளியினர் சூரிய குலத்தினர் என்று குறிப்பிடப்பட்டனர். சூரியன் அரியணையில் அமர்ந்தபோது துவஷ்டா என்பவரின் மகளான சங்கை என்பவளை மனம் புரிந்து கொண்டார். இந்த சங்கைக்கு இன்னொரு பெயர் சமுக்ஞை. பின்னர் நாட்கள் சில சென்ற பின் பிரபை, ரைவத நாட்டு இளவரசி, நிழலரசி எனும் சாயாதேவி ஆகிய 3 நங்கையரை அடுத்தடுத்து சிறு கால இடைவெளியில் விவாகம் செய்து கொண்டார். இம்மூவரில் நிழலரசியான சாயாதேவி சூரியனுக்கு மனைவியானது பற்றி தனிக்கதை உள்ளது. ஒருமுறை சூரிய பகவானின் உக்கிரமான உஷ்டத்தை சகித்துக் கொள்ள முடியாமல் அவருடைய முதல் மனைவியும் பட்டத்து ராணியுமான சமுக்கியை தன் தாய் இல்லத்திற்கு போக தீர்மானிக்கிறாள். அவ்வாறு அவள் செல்லும் போது தன்னுடைய தோற்றத்தையும் சாயலையும் கொண்ட ஒரு பெண்ணை சிருஷ்டிக்கிறாள். அவள்தான் சாயாதேவி. தனது இடத்தில் பொறுப்பில் சாயாதேவியை அமர்த்திய சமுக்கியை, பெண்ணே, என் நாயகனையும் பிள்ளைகளையும் உன்னிடத்தில் ஒப்படைத்து செல்கிறேன். நான் சொற்ப காலம் என் பிரத்தகத்தில் விஸ்தாந்திரியாய், அதாவது ஓய்வாக இருந்துவிட்டு இங்கு வருவேன். அதுவரையில் நீ யார் என்ற உண்மை என் கணவனுக்கு தெரியக்கூடாது. மேலும் என் குழந்தைகளையும் உன்னிடமே அடைக்கலமாக விடுகிறேன். அவர்களை வாத்சல்யத்துடன் வளர்க்க வேண்டும், பாசத்துடன் பாதுகாக்க வேண்டும். இது உன் பொறுப்பும் கடமையும் ஆகும் என்று அறிவுறுத்திவிட்டு தன் தாய் வீட்டிற்கு சென்று விட்டாள். நகர்ந்த நிகழ்வை சூரியன் அறியவில்லை. அவள் சாயாதேவியை சமுக்கியாக எண்ணிக்கொண்டார். அவளோடு உறவும் வைத்துக் கொண்டார். தமது நித்திய கடமைகளை தவறாமலும் பிசகாமலும் செய்து வர வேண்டும் என்பதிலேயே அதிக அக்கறை செலுத்தி வந்த அவருக்கு தம் மனைவியின் வடிவில் மற்றொருத்தி இருக்கிறாள் என்பதை காண முடியாமல் போயிற்று. சமுக்கியை தன் குழந்தைகளான வைவசுத மனு, யமன் ஆகிய 2 ஆண் குழந்தைகளையும் யமுனை என்ற பெண் குழந்தைகளையும் சாயாதேவியிடம் ஒப்படைத்து சென்றிருக்கிறார். இந்த சமுக்கியின் வயிற்றில்தான் பின்னாளில் அஸ்வினி தேவர்கள் உதித்தார்கள். சமுக்கியின் பிள்ளைகளை அவள் சொன்ன பிரகாரமே சாயாதேவி வளர்த்து வந்தாள். சூரியனுக்கு தான் யார் என்பது தெரிந்துவிடக் கூடாது என்பதற்காக மிகவும் நைச்சியமாகவும் பக்குவமாகவும் நடந்து கொண்டாள். சமுக்கியின் வாரிசுகளை வளர்ப்பதிலும் ஒரு மாற்றான் தாய் என்று தோன்றாதபடி ஆதரவையும் அரவணைப்பையும் காட்டி வந்தாள். இவ்வாறு சூரிய தேவன் உண்மையை அறிந்து கொள்ளாமல் வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கையில் சமுக்கியின் வயிற்றில் சமுக்கியின் குழந்தைகளும் வளர்ந்து வந்து கொண்டிருக்கையில் சாயாதேவி சூரியன் மூலம் கருவுற்றாள். வரிசையாக சாவர்ணி, சனி என்ற 2 ஆண் குழந்தைகளையும் தபதி, வியஷ்டி என்ற 2 பெண் குழந்தைகளையும் அவள் பெற்றெடுத்தாள். அவளுக்கு பிள்ளைகள் பிறந்ததும் இயல்பாகவே அவளது பாசம்
மடைமாற்றம் அடைந்தது. என்னதான் அன்பையும் பாசத்தையும் கொட்டினாலும் சுமந்து பெற்ற பிள்ளைகள் மீது செலுத்தும் அன்பையும் பாசத்தையும் மாற்றால் மகவுகளிடம் காட்ட முடியுமா என்ன? சாயாதேவியின் பாசம் திசை திரும்பியது மட்டுமல்லாமல் சமிக்கையின் பிள்ளைகளிடமிருந்து முற்றிலும் நீங்கவும் தொடங்கிவிட்டது. மாற்றால் மகவுகளிடம் பாய்ச்சிய அன்பு வெள்ளம் முழுவதுமாக வற்ற ஆரம்பித்து விட்டது. காலப்போக்கில் அன்பு இருந்த இதயத்தில் வெறுப்பும் விரோதமும் மண்டின. இந்த மாற்றத்தை சூரியன் கவனிக்கவில்லை. ஆனால் சமுக்கையின் புத்திரர்கள் கவனிக்க தவறவில்லை. மாற்றாந்தாயின் மனப்போக்கையும் ஓர வஞ்சனையான நடவடிக்கைகளையும் கண்ட அவர்கள் அப்படியே போய்கொண்டிருந்தால் தங்கள் கதி அதோ கதிதான் என்பதை யூகித்துக் கொண்டனர். சமுக்கையின் பிள்ளைகள் மீது பிரியம் குறைந்ததே தவிர சாயாதேவிக்கு சூரியன் மீது இருந்த காதல் குறையவில்லை. நாயகனுக்கு செய்யும் பணிவிடைகளில் பழுதியேனும் நேராமல் ஒழுகி வந்தாள். இல்லற கடமையை கொண்டவள் குறிப்பறிந்து நடத்துதலையும் ஒருபோதும் அவர் தளவடைய விடவில்லை. பதிவிரதா தர்மத்தை அணுகலவும் பிசகாமல் கடைபிடித்துக் கொண்டு, ஆனால் சமுகையின் பிள்ளைகள் மீது வெறுப்பை உமிழ்ந்து கொண்டிருந்த சாயாதேவியை ஒரு நாள் சமுக்கையின் மகன் யமன் எட்டி உதைத்து விட்டான். ஏதோ ஒரு விஷயத்தில் அவள் நடுநிலை தவறி நடந்து கொண்டதால் அந்த கொதிப்பு தாங்காமல் அவளது வயிற்றில் அவன் தன் காலால் ஓங்கி மிதித்து விட்டான். எட்டி உதைத்தது மட்டுமல்லாமல் தன் ஆத்திரம் அடங்கும் மட்டும் திட்டு தீர்க்கவும் செய்தான். அளவிட முடியாத அவமானத்திற்கு உள்ளானாள் சாயாதேவி. அவள் கொண்ட கோபம் அவள் வாயில் இருந்து சாபமாக வெளிப்பட்டது. நான் பத்தினி என்பது உண்மையானால், பதிவிரதா தர்மத்தை பழுதுபடாமல் காத்து வந்தவள் என்பது சத்தியமானால், அன்னையின் ஸ்தானத்தில் இருக்கும் என்னை எட்டி உதைத்த யமனின் அழகிய கால்கள் ஆகட்டும். சீர்கொண்டு அழுகும் கால்கள் தரும் வேதனையில் அவன் சித்திரவதையை அனுபவிக்கட்டும். சாபம் பழித்தது. யமனின் கால்களை பிடித்தது. உயிர் வரை வலித்தது. வேதனை தாளமாட்டாமல் விமோசனம் கேட்பதற்காக தந்தையான சூரியனிடம் சென்றான் யமன். யமனின் காலின் நிலையின் காரணத்தை வினவிய போதுதான் நடந்து கொண்டிருந்த கதை எல்லாம் சூரியனுக்கு தெரிய வந்தன. சாயாதேவியிடம் சரச சுகம் பெற்று வந்த மயக்கத்தில் சத்தியத்தை உணரத் தவறிவிட்டதை எண்ணிய சூரியன் சுய பச்சாதாபம் கொண்டார். என் மனைவியின் உருவத்தில் இருந்த மற்றொருயை இதுநாள் வரை இனங்காணாமல் இருந்து விட்டேனே என்று வருந்தினார். மகனிடம் கூறினார், யமனே, என் அன்பு மகனே, என்னுடைய அக்கறையின்மையால் இந்த அவலம் நேர்ந்து விட்டது. என் பொறுப்பின்மையும் விழிப்புணர்வையும் தான் உன்னுடைய இந்த துன்பத்திற்கு காரணம். சாயாதேவி மீது பழி சுமத்துவதில் பயனில்லை. மாற்றான் தாயான அவளால் அப்படித்தான் நடந்து கொள்ள முடியும். உனக்கு சாப விமோசனத்திற்கு வழி சொல்கிறேன், கேள். கோகர்ண மலைக்கு செல். உமையொரு பாகனான சிவனை ஒருமுகப்பட்ட உணர்வுடன் தியானித்து தவம் செய். அந்த சற்பவரான சங்கரன் சாப விமோச்சனம் தருவான், சங்கடம் தீர்ப்பான். இவ்விதம் மகனுக்கு அறிவுறுத்திய சூரியன் அவனை கோகர்ண மலைக்கு கூட்டிச் சென்று தவ நெறிமுறைகளை விளக்கி அவனை தவம் செய்ய வைத்துவிட்டு திரும்பி வந்து வழக்கமான தன் கடமைகளை ஆற்றி வந்தார். யமனின் தவம் கண்ட சிவன் அவன் முன் பிரதட்சமானார். அழுகிய கால்கள் மீண்டும் அழகிய கால்களாக மாற அருள்பாலித்தார். அது மட்டுமில்லாமல் அவனை முன்பை விட பொலிவும் எழிலும் மிக்கவனாக ஆக்கி தென் திசையை காக்கும் உரிமையை கொடுத்து செயமணி பட்டணத்தை ராஜதானியாக கொண்டு ஆண்டுமாறு வரமருளி மேன்மை பெற வைத்தார். யமன் பெற்ற மேன்மைகளை சாயாதேவியின் மகனான சனியால் சகித்துக் கொள்ள முடியவில்லை. தன் தாயை எட்டி உதைத்தவனுக்கு சிவன் வரங்களை கொட்டி கொடுத்திருக்கிறான். இதற்கு வழிகாட்டியாயிருந்தது சூரியன் அல்லவா? இந்த எண்ணம் சனிக்கு ஏற்பட்டதும் அவனுடைய கோபம் முழுக்க தன் தந்தையான சூரியனின் மீது திரும்பியது. தாயை எட்டி மிதித்தவனை தட்டி கேட்காமல் அவனை சிவனிடம் இட்டு சென்று ஏற்றம் பெற வைத்தவன் தன் தந்தைதான் என்னும் அவன் சிந்தை முழுவதும் சினம் குடியேறியது. இந்த குரோதம் காலப்போக்கில் தந்தைக்கும் மகனுக்கும் இடையே நீங்காத விரோதமாக வேர்கொண்டது. சூரியனின் மேல் ஆதிக்கத்தின் கீழ் நடைபெறும் நவகிரக பரிபலத்திலும் கூட சனி சூரியனை தன் ஜென்ம விரோதியாக பாவித்தே பவனி வந்து கொண்டிருக்கிறார். ஜோதிட சாஸ்திரத்திலும் சூரியனும் சனியும் ஒருவருக்கொருவர் சத்ரு கிரகங்களாக கருதப்படுகின்றார். சூரியனின் முதல் தாரமான பட்ட மகரிஷி சமுக்கையை பிறந்த வைவசுத மனு மன்வந்தர மனுவானவன் யமன் தென்திசை அதிபதியாக பொறுப்பேற்றான். பெண்ணாகிய யமுனை நதியாக மாறி நடைபெற்றிக் கொண்டிருந்தாள். சூரியனின் இரண்டாம் தாரமான பிரபைக்கு பிறந்த புத்திரனின் பெயர் பிரதவன். மூன்றாவது நாயகியான ரைவத நாட்டு இளவரசி பிறந்தவனின் பெயர் ரைவதன்.
கடைசி தாரமான சாயாதேவி பெற்றெடுத்த பிள்ளைகளில் சனி 9 கோள்களில் ஒருவராக வலம் பெறுகிறார். 7வது மண்வந்தர மனுவாக ஆனவன் சாவரணி காரணமான மாறினால் வியட்டி, நதியாக ஓடுகிறாள் தபுதி.